ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அய்யனார் துணையில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க. பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோழனும் நம்ம நிலாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சேரன் அண்ணன் கேட்குறாங்க, என்னப்பா போகையில் கூட நான் டைவர்ஸ் வேணான்னு தானப்பா சொல்லுவேன்னு சொன்னேன், இப்போ எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அமைதியாகவே நிலா நிற்கிறாங்க. நிற்க விட்டே நம்ம சோழன் சொல்கிறாங்க, என்னன்னே தெரியலனே, அங்கே போனோடனே நிலா வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னாலே வேணும்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, அண்ணே அங்கே வந்து எங்களுக்கு போலீஸ்காரங்க இருந்தாங்களே, என்னை கல்யாணம் முடிச்சு வச்ச போலீஸ்காரங்க, அவங்கள பார்த்தேனே, அவங்க சொல்கிறாங்கண்ணே, நான் அவ்வளோ தூரம் காரில் போகையில் கேட்குறேனே, வேறு எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது செய்யலையா, செஞ்சுருக்கீங்களான்னு கேட்குறேனே, போகையில் காரில் போகையில் நான் எந்த தப்பும் பண்ணலை நீலான்னு சொல்லிட்டு தாங்க வந்தார். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது போலீஸ்கிட்ட பேசுகிறாருனே, அவ்வளவுமே பொய் ப்ராடுனே. அன்றைக்கி எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்காமல் இருக்கலாம், எவ்வளவோ ட்ரை பண்ணேனாலாம், அங்கே அவங்களும் சொல்லியிருந்துருக்காங்கண்ணே. ஆனால் இவர் என்ன செஞ்சார் ஏது செஞ்சாருன்னு தெரியலனே, எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி போலீஸ்காரங்கள்ட்ட எதையோ சொல்லி எனக்கு கல்யாணம் நடத்தியிருக்காருனே. அங்கே எங்கள் அப்பா கூனி குறுகி நின்றதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தே தெரியுமாண்ணே. இவர் இவ்வளோ தூரம் கெட்டவராக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கலனே. இவ்வளோ ரொம்ப மனசு வேதனையாக போச்சுனே. இனிமேல் கொண்டு நான் சோழன் கூட வாழ்கிற மாதிரி இல்லைண்ணே. நான் இதுக்கு முன்னாடி நினச்சேன், சோழனும் நானும் ரொம்ப நாளைக்கு வாழணும், உங்கள் கூட தான் இருக்கணும், உங்களை விட்டு பிரியவே கூடாதுன்னு நினச்சேனே. ஆனால் கடைசியில் இவர் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருப்பார். அன்றைக்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ பேசியிருப்பார். எங்கள் கல்யாணத்தை இவர் தான் வீம்புக்கு தப்பாக இது பண்ணி நடத்தி வச்சுருப்பாரு நான் நினைக்கவே இல்லைண்ணே. எனக்கு இதுக்கு மேலே இங்கே வாழ இஷ்டம் இல்லைண்ணே. நான் எங்கள் வீட்டுக்கே நான் போகிறேனே. எங்கள் வீட்டுக்கு போகிறேனோ நான் எங்கேயாச்சும் போகிறேனே, ப்ளீஸ்ண்ணே என்னை விட்டுருங்கண்ணே, இனி இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து வச்சு கிளம்புறாங்க. கிளம்புனா எல்லாருமே திகச்சு போய் நிற்கிறாங்க. நடேசன் ஆகட்டும், சோழன் ஆகட்டும், பல்லவன் ஆகட்டும், பாண்டி ஆகட்டும், அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லி அவங்கள இருக்க வைக்கிறதுன்னு கூட தெரியலை. அவங்க பேக்கை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க. நடேசன் கூட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நில்லுமான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் நிலா வந்து கேட்குற மாதிரி தெரியல. பல்லவனும் பின்னாடியே போகிறான். ஆனால் எதுக்காண்டி பல்லவன் பின்னாடி போகிறான்னு தெரில. இனி நிலா போனவங்க ரிட்டன் வருவாங்களா, இல்லை இதோட அவ்வளோதான், இதுதான் எனக்கு சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோடையோ எங்கேயோ போயிடுவாங்களான்றது தெரில. சோழனும் எவ்வளவோ கெஞ்சுறான், ஆனால் பல்லவன் தான் பேகை தூக்கிக்கிட்டு போகிறான். சோழன் எவ்வளவோ கெஞ்சுறான், ட்ரை பண்ணுறான், எதுவுமே முடியலை. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறாங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது போட்டால் எடுத்து உங்களுக்காண்டி நான் போடுறேன். ஆனால் நிலா வந்து இந்த வீட்டுக்கு வருவாங்களா வரலையான்றதை எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.